This video sponsored by Buy More Tea Shopping. Buy More Tea Shopping ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணதும் டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும். ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் க்ரோஷேட்டில் சிங்கிள் க்ரோஷேட் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற நார்மல் ஹோல்டன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடில் 3.0 mm நீடில் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் தான் க்ரோஷேட் போடணுன்றது இல்லை. உங்கள்கிட்ட எந்த நீடில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். க்ரோஷேட் பழகும் பொழுது செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்காக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லா செயினும் ஒரே அளவாக இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. இந்த செயின் ஸ்டிச் எதுக்காக எக்ஸ்ட்ராவாக போட சொல்கிறோன்னா, எப்போவுமே ஊசிக்கு கீழே இருக்கிற அந்த தையலை நம்ம கணக்க வைக்கக்கூடாது. அந்த தையல்லையே நம்ம ஊசியை உள்ளே குத்தும்பொழுது மறுபடியும் தையல் பிரிஞ்சு வெளியே போயிடும். அதுக்காக தான் எப்போவுமே முதல்ல இருக்கிற அந்த ஸ்டிச்சை போடக்கூடாது. இப்போ ஊசிக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டிச்சில் போட்டோன்னா நூல் பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் தான் நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஊசியில் நூல் மாட்டியாச்சு. இந்த கேப் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை நம்ம மெதுவாக இழுக்கணும். இப்போ ஊசியை உள்ளே விட்டாச்சு. அந்த பக்கமாக இருக்கிற நூலை மெதுவாக ஊசியில் மாட்டி வெளியே இழுக்கும் பொழுது ஊசியில் 2 லூப் நமக்கு கிடைக்கும். இந்த 2 லூப்பு வழியாகவுமே அந்த பக்கமாக இருக்கிற நூலை மெதுவாக நீங்கள் இழுக்கும் பொழுது உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே கிடைச்சிரும். இந்த நூலை கூட நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிங்கன்னா இந்த தையலில் இருந்து வெளியே வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இழுக்கிறேன் பாருங்கள். ஆனால் வரல. ஆனால் இப்போ லூஸாக விட்டுருக்கேன். எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. நம்ம எந்த செயின் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோன்றது கிளியராக தெரியுது. இப்போ அடுத்தது சிங்கிள் க்ரோஷே போடணுன்னா பக்கத்தில் இருக்கிற செயினில் இப்போ அதே போல் தான் ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 2 லூப் நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேப்பில் ஊசியை உள்ளே விடுறேன். உள்ளே விட்டதும் மேலே இந்த சைடில் தெரிகிற அந்த நூலை ஊசியில் மாட்டி மெதுவாக இழுக்கும் பொழுது 2 லூப் கிடைச்சாச்சு. அப்படியே மெதுவாக இழுத்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே கிடைச்சிருச்சு. இதே போல் தான் நீங்கள் எத்தனை செயின் போட்டிருக்கீங்களோ அத்தனை செயினுக்குமே நீங்கள் போட்டுகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே கிடைச்சிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு சுருட்டிட்டு வர மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் போட போட அது கரெக்டாக வந்துடும். நீங்கள் எவ்வளோ செயின் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. இப்போ இந்த கடைசிக்கு வந்துட்ட பிறகு எப்படி அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம சிங்கிள் க்ரோஷேவை சேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ கடைசி வரைக்கும் நான் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்தாச்சு. இப்போது அடுத்த பக்கமாக திருப்புறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு செயின் போட்டு முடிச்சிடணும். செயின் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட இந்த கையில் பிடிச்சிருக்கிற இந்த நூலை விட்டுட்டிங்கனாவே அந்த பேட்டர்ன் அப்படியே தான் ஆகிடும். அப்படியே திருப்பின உடனே உங்களுக்கு அந்த பக்கமாக ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டு செகண்ட் லைன் போடுறதுக்காக எவ்வளோ ஈஸியாக திருப்பிட்டோம். இப்போ முதல் லைனில் எப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டோமோ அதே போல் தான் செகண்ட் லைன்லையும் லூப் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை மேலே இழுக்கும் பொழுது 2 லூப் வழியாகவுமே ரன்னிங் நூலை வெளியே இழுத்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே கிடச்சிரும். நீங்கள் இந்த லைன் கடைசி வரைக்குமே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். இது போல் தான் சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். எவ்வளோ ஈஸியான ஸ்டிச்சை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோக்களில் இந்த சிங்கிள் க்ரோஷேவே
இன்னும் கொஞ்சம் ஹைட்டாலாம் போட்டா எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.